பார்த்திபன் கனவு பாகம் 2 அத்தியாயம் 4 மாமல்லபுரம். நான் மீனாட்சி. கடந்த அத்தியாயத்தில் இளவரசர் விக்ரமன் சிவனடியார்கிட்ட சிராப்பள்ளி மலை மேலே பறந்துக்கிட்டு இருக்கிற பல்லவர் கொடியை எடுத்தெறிஞ்சிட்டு சோழர்களின் புலிக்கொடியை பறக்க விட போகிறதா சொன்னான். அதற்காக விக்ரமனை வாழ்த்திட்டு அங்கேருந்து சிவனடியார் புறப்பட்டு போனார். சிவனடியாரை பார்க்கணுன்னு வந்த மாரப்ப பூபதியும் அவரை பார்க்க முடியாமலே ஏமாற்றம் அடைஞ்சான். அதற்கப்புறம் என்ன நடந்தது? வாங்க கதைக்குள்ளே போகலாம். கடற்கரை பட்டணமாகிய மாமல்லபுரத்துக்கு போகலாம். மாமல்லபுரம் அன்று அல்லோகல்லோலமாய் இருந்தது. வீடுகள் எல்லாம் மா விலைகளினாலும் தென்னங்குருத்துகளினாலும் சிங்க உருவம் தாங்கிய கொடிகளினாலும் பல வர்ண தோரணங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டு விளங்கின. தெரு வீதிகளில் சித்திர விசித்திரமான கோலங்கள் போடப்பட்டிருந்தன. அதிகாலையிலிருந்து ஸ்திரீகளும் புருஷர்களும் சிறுவர் சிறுமிகளும் பட்டு பட்டாடைகளினாலும் பசும்பொன் ஆபரணங்களினாலும் தங்களை அலங்கரித்து கொண்டு தெரு வீதிகளிலும் திண்ணைகளிலும் கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டிருந்தனர். எங்கே பார்த்தாலும் பேரிகை முழக்கம் மற்றும் மங்கள வாத்தியங்களின் ஒலியும் கேட்டுக்கொண்டிருந்தன. அந்த ஒலிகளுக்கிடையில் சக்கரவர்த்தி காஞ்சியிலிருந்து கிளம்பி விட்டாராம். பாதி வழி வந்தாகிவிட்டதாம். சக்கரவர்த்தியின் கோமகள் குந்தவி தேவியும் வருகிறாராம் என்றெல்லாம் ஜனங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் சத்தமும் கேட்டுக்கொண்டிருந்தது. மாமல்லபுரவாசிகள் அன்று உற்சவம் கொண்டாடியதன் காரணம் என்னவென்றால், அந்நகருக்கு அன்று மாமல்ல நரசிம்ம சக்கரவர்த்தி விஜயம் செய்வதாக இருந்ததுதான். சக்கரவர்த்தி விஜயம் செய்து 7-8 வருஷங்களுக்கு முன்னால் நின்று போன சிற்பப் பணியை மறுபடியும் ஆரம்பித்து வைப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. சக்கரவர்த்தியுடன் கூட அவருடைய செல்வகுமாரி குந்தவி தேவியும் வரப்போவதாக தெரிவித்திருந்தபடியால் மாமல்லபுரவாசிகள் எல்லையற்ற குதூகலத்துடன் அந்த நாளை திருநாளாக கொண்டாடினார்கள். அந்த காலத்தில் காஞ்சி நரசிம்ம சக்கரவர்த்தியின் புகழ் எண்டிசையிலும் பரவி இருந்தது. பாரத நாடெங்கும் அவருடைய கீர்த்தி வியாபித்திருந்ததோடு கடல் கடந்து வெளிநாடுகளுக்கும் சென்றிருந்தது. தெற்கே காவிரி ஆற்றங்கரையிலிருந்து வடக்கே கிருஷ்ணா நதி வரையில் பல்லவர்களின் சிங்கக்கொடி கம்பீரமாக பறந்தது. அந்த பிரதேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் நரசிம்மவர்மரிடம் அளவில்லாத பக்தி கொண்டிருந்தார்கள். அறிவிலும் வீரத்திலும் தயாள குணத்திலும் நடுகண்ட நீதி வழங்குவதிலும் குடிகளின் நலன்களை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதிலும் சிற்பம் சித்திரம் சங்கீதம் முதலிய கலைகளை வளர்ப்பதிலும் நரசிம்மவர்மர் மிகச்சிறந்து விளங்கியது பற்றி அவருடைய பிரஜைகள் மிக்க பெருமை கொண்டிருந்தார்கள். வடக்கே நர்மதை நதி வரையில் படையெடுத்துச் சென்று பொல்லாத புலிகேசியை போரில் கொன்று வாதாபி நகரையும் தீக்கிரையாக்கி விட்டு வந்த பின்னர் மாமல்ல சக்கரவர்த்தியை பற்றி அவருடைய குடிகள் கொண்டிருந்த பெருமை பன்மடங்கு பெருகியிருந்தன. தக்ஷிண தேசத்தில் நரசிம்மவர்மரைப் போல் ஒரு சக்கரவர்த்தி இதுவரை தோன்றியதும் இல்லை, இனிமேல் தோன்றப்போவதும் இல்லை என்று அந்த காலத்தில் பல்லவ சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்த ஜனங்கள் நம்பினார்கள். 300 வருஷத்திற்கு பிறகு தஞ்சையில் ராஜராஜன் ராஜேந்திர சோழன் என்னும் மகா சக்கரவர்த்திகள் தோன்றப் போகிறார்கள் என்பதை அந்த காலத்து மக்கள் அறிந்திருக்க முடியாதல்லவா? மகேந்திர சக்கரவர்த்தியின் காலத்தில் நரசிம்மவர்மர் இளம் பருவத்தினராய் இருந்தபோது ஒரு தடவை மல்யுத்தத்தில் பிரசித்தி பெற்ற மல்லர்களையெல்லாம் தோற்கடித்து வெற்றி பெற்றார். அப்போது அவருக்கு மகாமல்லன் என்ற பட்டம் அவருடைய தந்தை மகேந்திரவர்மரால் அளிக்கப்பட்டது. சில காலத்திற்கு பிறகு இந்த பட்டப்பெயரை வைத்தே அந்த கடற்கரை பட்டினத்திற்கு மாமல்லபுரம் என்ற பெயர் வழங்கலாயிற்று. அப்பா, இந்த பட்டணத்துக்கு உங்கள் பட்டப்பெயரை எதற்காக வைத்தார்கள் என்று கோமகள் குந்தவி தேவி தந்தை நரசிம்மவர்மரை பார்த்து கேட்டாள். இருவரும் பல்லவ சாம்ராஜ்யத்தின் பட்டத்து யானை மீது அம்பாரியில் வீற்றிருந்தார்கள். அந்த பட்டத்து யானைக்கு முன்னாலும் பின்னாலும் வேலும் வாளும் தாங்கிய போர் வீரர்கள் அணிவகுத்து சென்றார்கள். இன்னும் பல வகைப்பட்ட விருதுகளும் சென்றன. பல்லவ சக்கரவர்த்தி ஆஜானுபாகுவாய் கம்பீர தோற்றமுடையவராய் இருந்தார். வலிமையும் திறமையும் கொண்ட அவருடைய திருமேனியில் மென்மையும் சௌந்தரியமும் கலந்து உறவாடின. ராஜகலை ததும்பிய அவருடைய முகத்தில் காணப்பட்ட காயங்களின் வடுக்கள் அவர் எத்தனையோ கோர யுத்தங்களில் கைகலந்து போரிட்டு ஜெயப்பேரிகை முழக்கத்துடன் திரும்பி வந்தவர் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தன. கோமகள் குந்தவி தேவியோ பெண் குலத்தின் அழகெல்லாம் திரண்டு உருக்கொண்டவள் போலிருந்தாள். பல்லவ சாம்ராஜ்யத்தில் இருந்த மகா சிற்பிகளும் ஓவியக்காரர்களும் குந்தவி தேவியிடம் தங்கள் கலைத்திறன் தோற்றுவிட்டதென்பதை ஒப்புக்கொண்டார்கள். கோமகளின் கருவெளிகளில்தான் என்ன மாயசக்தி இருக்கிறதோ தெரியவில்லை. தேவி தமது அஞ்சனம் தீட்டிய கண்களை அகல விரித்து எங்களை பார்த்தவுடனே நாங்கள் உணர்விழந்து மெய்மறந்து போய்விடுகிறோம். அப்புறம் சிற்பம் அமைப்பதெங்கே, சித்திரம் வரைவதெங்கே என்றார்கள். எங்களையெல்லாம் கர்வபங்கம் செய்வதற்கென்றே பிரம்மன் குந்தவி தேவியை படைத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்பா, இந்த நகருக்கு தங்கள் பட்டப்பெயரை எதற்காக வைத்தார்கள்? சொல்கிறேன் என்று ஏமாற்றிக் கொண்டு வருகிறீர்கள். இன்றைக்கு கட்டாயம் சொல்லியாக வேண்டும் என்று மறுபடியும் கேட்டாள் குந்தவி.
அப்படியானால் இப்போது இந்த யானை மீதிருந்து நாம் இறங்கியாக வேண்டும் என்றார் சக்கரவர்த்தி. இப்படியே நான் தரையில் குதித்து விடட்டுமா என்றாள் குந்தவி. நீ சாதாரண மனுஷியாய் இருந்தால் குதிக்கலாம் அம்மா, குதித்து காலையும் ஒடித்து கொள்ளலாம். சக்கரவர்த்தியின் மகளாயிருப்பதால் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்றார் சக்கரவர்த்தி. எதற்காக அப்பா அப்படி? சக்கரவர்த்தியின் மகளாயிருப்பதால் யானை மேலிருந்து குதித்து காலை ஒடித்து கொள்ளக்கூடவா பாத்தியதை இல்லை என்று சிரித்துக்கொண்டே குந்தவி கேட்டாள். ஆமாம் ஆமாம், அப்படி நீ இருந்தால் காஞ்சி சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி யானை மேலிருந்து குதித்தாளாம் என்ற செய்தி உலகமெல்லாம் பரவிவிடும். அப்புறம் அங்க வங்க கலிங்கம் முதலான 56 தேசத்து ராஜகுமாரர்களில் யாரும் உன்னை கல்யாணம் செய்து கொள்ள முன்வரமாட்டார்கள் என்றார் சக்கரவர்த்தி. உங்களுக்கு அதை பற்றி கவலை வேண்டாம் அப்பா, நான் கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்று சொன்னாள் குந்தவி. சக்கரவர்த்தி, அது என்ன சமாச்சாரம்? கல்யாணம் உன்னை என்ன பண்ணிற்று? அதன் மேல் ஏன் அவ்வளவு கோபம் என்று கேட்டார். அப்போது குந்தவி, கல்யாணம் செய்து கொண்டால் நான் உங்களை விட்டு பிரியத்தானே வேண்டும். உங்களை விட்டுவிட்டு போக எனக்கு இஷ்டமில்லை. உங்களுடனேயே நான் எப்போதும் இருப்பேன் என்றாள். அப்படியா சமாச்சாரம் குந்தவி? ஓ ஆபத்தாந்தவா, அநாத ரக்ஷகா, இந்த வாயாடி பெண்ணை கட்டிக்கொண்டு எந்த ராஜகுமாரன் திண்டாடப் போகிறானோ என்று பரிகாசம் செய்தார் சக்கரவர்த்தி. உங்களுடைய பரிகாசம் இருக்கட்டும், இப்போது யானையை நிறுத்துகிறீர்களா இல்லையா? இல்லாவிடில் நான் கீழே குதித்து விட்டேனானால் அப்புறம் என்னை ஒரு ராஜகுமாரனும் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டான். எப்போதும் உங்கள் பிராணனைத்தான் வாங்கி கொண்டிருப்பேன் என்று குந்தவி சொன்னாள். வேண்டாம் வேண்டாம், அப்படி விபரீதம் பண்ணி வைக்காதே என்று கூறி பல்லவ சக்கரவர்த்தி யானைப்பாகனை கூப்பிட்டு யானையை நிறுத்தச் சொன்னார். யானை நின்றதும் தந்தையும் மகளும் கீழே இறங்கினார்கள். சக்கரவர்த்தி குதிரையும் பல்லக்கும் கொண்டு வரும்படி சமிங்கை காட்டினார். அவை அருகில் வந்ததும் பரிவாரத் தலைவனை அழைத்து, நீங்கள் நேரே போய் நகர் வாசலருகில் நில்லுங்கள், நாங்கள் அங்கே வந்து சேர்ந்து கொள்கிறோம் என்றார். பிறகு குதிரை மீது ஏறி ராஜமார்க்கத்திலிருந்து பிரிந்து குறுக்கு வழியாக போகத் தொடங்கினார். இளவரசி ஏறியிருந்த பல்லக்கும் அவரை தொடர்ந்து சென்றது. சக்கரவர்த்தி இம்மாதிரியெல்லாம் எதிர்பாராத காரியங்களை செய்வது சர்வ சகஜமாய் போயிருந்தபடியால் அவரை தொடர்ந்து வந்த பரிவாரங்கள் சிறிதும் வியப்படையாமல் ராஜமார்க்கத்தோடு மேலே சென்றன. மாமல்லபுரத்திற்கு வருகை தந்த நரசிம்மவர்மரும் அவருடைய மகள் குந்தவியும் நடுவழியிலே எங்கு போனாங்க? சக்கரவர்த்தியை காண வந்த உறையூர் தூதன் கொண்டு வந்த செய்தி என்ன அப்படிங்கிறத அடுத்து வர்ற அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட குறிப்பு பலகை சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.